ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிலாஸ் சேனல். நம்ம இன்னைக்கு இடியப்பம் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து 2 கப்பு பச்சரிசி மாவை போட்டுக்கலாம். இது வீட்டில் அரைச்ச மாவு, ஸோ அதனால இதை லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். மாவு சூடேறினா போதும், ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. 2 நிமிஷம் கழித்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறின பிறகு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்தை எடுத்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றின பிறகு ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்ச பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வறுத்து வச்சிருக்க மாவில் இந்த கொதிச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இந்த மாவை கொஞ்சம் இலையிலந்தான் கலந்து வச்சுருக்கேன். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருக்கேன். அவ்வளோதாங்க, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இட்லி பாத்திரத்தை ரெடி பண்ணிடலாம் வாங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நல்லா தடவி விட்டுக்கலாம். இப்போ இடியப்பம் அச்சு எடுத்து கொஞ்சமாக கையில் எண்ணெயை ஊற்றி இதுக்குள்ளே நல்லா தடவி விட்டுக்கலாம். நல்லா தடவின பிறகு நான் இந்த அச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயும் எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா தடவின பிறகு இப்போ இந்த அச்சியை உள்ளால போட்டுக்கலாம். இப்போ மாவு எடுத்து இதுக்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு திருக ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த மாதிரி பிழிறப்போ இந்த மாவை உடையாம நேராக விழணும். உடஞ்சி உடஞ்சி விழுந்தா மாவு சரியான பக்குவத்தில் இல்லைன்னு அர்த்தம். நம்ம கை வச்சு உடச்சி விடுற மாதிரி இருக்கணும், அப்போதான் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா சூடான பிறகு இதை எடுத்து உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு இது 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இடியப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா.